வணக்கம். ஷாயனம. வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உடனே எடுக்கக்கூடாது. திடீரென முடிவெடுக்கக்கூடாது. திடீரென எடுக்கும் முடிவு சில பேர்த்துக்கு சாதகமாக அமையும், சில பேர்த்துக்கு பாதகமாக அமையும். நமக்கு சாதகமாக வேண்டும் என்றால் குறிப்பிட்ட நேரம், காலம், திதி, ஹோரை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதை பார்த்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்றாக இருக்கும். அதுவும் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து. நெகட்டிவான தாட்ஸ் ஒருத்தருக்கு இருக்கும் பொழுதே பாசிட்டிவான திங்க் அந்த இடத்துல வராது இல்லைங்களா? அப்போ நமக்கு பாசிட்டிவான திங்க் வேணும் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் பாசிட்டிவான திங்கிங் இருந்தால் மட்டும் நமக்கும் சாதகமாக நடக்கும். ஒருவர் ஒரு வார்த்தை பேசிவிட்டார், நம்மை தவறாக பேசிவிட்டார், தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதனாலும் மன உளைச்சல் ஆளாவதனாலும் நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்ற எண்ணம் இருந்தால் அது தவறான விஷயம். ஒரு செகண்டில் எடுக்கக்கூடிய முடிவு தான் தவறான விஷயமாக மாறிப்போம். அப்போ அந்த தவறான விஷயம் மாறி போகிறதுக்கு முன்னாடி ஒரு க்ஷணம் யோசிக்கும். அகால மரணம் அடைந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது. பேயாய் அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பரிகாரம் செய்தாலும் அந்த ஆத்மா சாந்தி அடையாது. வாழ்க்கைனா 1000 இருக்கும், எல்லா பிரச்சனைகளும் இருக்கும், அதையெல்லாம் கடந்து தான் போகணும். அதை விட்டுட்டு தற்கொலை என்பது நிரந்தர தீர்வு அல்ல. நிரந்தர தீர்வு என்பது இதுவும் கடந்து போகும். இந்த பிரச்சனையை நாம் சமாளிச்சிருவோம். இந்த பிரச்சனை சீக்கிரமாக, இப்போ உதாரணத்துக்கு கடன் பிரச்சனைனால தற்கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனையை எப்படி தீர்ப்பதற்குண்டான வழி என்னன்னு யோசனை செய்து கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான வழிவகையை யோசனை பண்ணணுமே ஒழிய குடும்பத்துடனோ தனியாகவோ தற்கொலை செய்து கொள்வது நிரந்தரமான தீர்வு அல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும், போராடணும். போராடி எதிர்த்து நின்று நம்ம ஜெயிச்சு காமிக்கணும். அதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கைனா 1000 வேதனைகள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். அதையெல்லாம் கடந்து வந்து தான் ஆகணும். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க. போற்றுவார் போற்றட்டும், தோற்றுவார் தோற்றட்டும். நல்ல விஷயம் யார் வேணாலும் பேசுவாங்க, கெட்ட விஷயம் யார் வேணாலும் பேசுவாங்க. அது அவரவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து, மனதை பொறுத்து. மனம் தளர வேண்டாம். தற்கொலை என்பது தீர்வு அல்ல. ஸ்வயம்.